மத்திய அரசினுடைய உயரிய விருதான பத்மா விருதுகளுக்கான பெயர்கள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழக அரசும் 2024க்கான விருதுகள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு, என்னென்னா கோட்டை அமீர் மத நல்லெண்ணக்க விருது அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தியே. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ட் நியூஸினுடைய முகமது ஜுபைருக்கு அதை கொடுத்துருக்கிறார்கள். அது கொடுக்கும் பொழுது அது ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது அதையும் விட அதில் ரொம்ப சிறப்பாக அமையுது. என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்களில் வரக்கூடிய உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து சரியாக செய்தி வெளியிடுவதை ஆல்ட் நியூஸ் செய்து வருகிறது. அதை இவர் சிறப்பாக செய்து வருவதால் அவருக்கு இந்த விருது. அதனால் பல கலவரங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத இன்றைக்கி முதல்வர் பேசிட்டு இந்த விருதை அவர் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் மத்திய விருதுகளை பற்றி நான் சொன்னேன். அந்த மாதிரி விருதுகள் கொடுக்கும் பொழுது எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதே போல் சில தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட சில முக்கியமானவர்களுடைய விருதுகள் பெயர் மட்டும் என்ன நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமான சில பெயர்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். கோவை மாவட்டத்தில் தாசம்பாளையம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் பத்ரப்பன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு கும்மி ஆட்ட நடன கலைஞர். அவர் இந்திய வரலாற்றை நடனத்தினை மூலமாகவே செய்திருக்கிறார். அவரை தேடி எடுத்து அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் ஹரிகதா விரிவுரையாளராக இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அப்படிங்கிற அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் பரதநாட்டிய கலைஞர் நம்ம அனைவருக்கும் தெரிந்த பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் பத்ம விபூஷன். அடுத்ததாக மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் பத்ம விபூஷன் விருதினை கொடுத்துருக்குறாங்க. எப்படி தமிழகத்தில் இந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லா ஊர்களிலும் உள்ள சிறந்த கலைஞர்கள் எல்லா துறைகளிலும் உள்ளவர்களுக்கும் பல விருதுகளை இன்றைக்கி மத்திய அரசு கொடுத்துருக்கிறது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி துக்ளக் ஆண்டு விழாவில் பழ கருப்பையா பேசினார். ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச். பழ கருப்பையா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். தேச போராட்டத்துக்கு வாருங்கள்னு காந்தி கூப்பிட்டாரு, யோக்கி அம்புட்டு பேரும் வந்தான். பொது வாழ்க்கைக்கு கருணாநிதி கூப்பிட்டாரு, ஊரில் இருக்கிற அம்புட்டு அயோக்கிய பயல்களும் வந்தான் அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இதை சொன்ன நான் ஒரு பெரிய அயோக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திருப்பி திமுக கூப்பிட்டார். திமுக அப்ப இந்த உண்மையை சொல்லிவிட்டு திமுகவுக்கு சென்ற பெரிய அயோக்கியம்னா அவர் இல்லையா? கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த அவார்டில் ஜோடி குரூஸ் சமயத்தால் அவர் கிறிஸ்டியன் கேத்தலிக் கிறிஸ்டியனாக இருக்கார். ஆனால் அவர் பண்பாட்டை பண்பாட்டெல்லாம் நான் இந்தியன்கக்கூடியதை சொன்னது தான் அவருக்குள்ள புஸ்தகங்களே. அவருக்கு நரேந்திர மோடி தேடி போய் ஒரு விருது கொடுத்துருக்காரு. கும்மி தமிழ் இசையின் ஒரு அங்கம். ஆனால் இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தெரியலை. நான் நிறைய ஆட்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன், இன்னும் நிறைய சில கலைஞர்கள் இதெல்லாம். ஆனால் என்னவோ தெரியலை, என்னவோ குறைவான ஆளுகளுக்கு தானே கொடுக்க முடியும். அப்போ இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஆளெல்லாம் பாருங்கள். அப்படி கும்மியில் இப்படி ஒரு ஆட்டம் இருக்குங்க கூட இன்றைக்கி பல ஆளுகளுக்கு தெரியாது. இப்போ நமக்கெல்லாம் தெரியும் கும்மி ஆடுறது எப்படின்னு, ரைட்டா? இன்றைக்குள்ள ஜெனரேஷனுக்கு கும்மின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கி நம்ம ஜெனரேஷனுக்கு ரம்மி தான் தெரியும். அதுவும் உட்காந்து விளையாட தெரியாது, அதுவும் ஆன்லைனில் தான் விளையாட தெரியுது. அது கூட ஒழுங்காக படிக்கல. அதுலேயும் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக அந்த வள்ளி ஆட்ட கும்மி அப்படிங்கக்கூடிய ஒரு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத, தமிழ்நாட்டுக்கே தெரியாத ஒரு தமிழ்நாட்டின் சிறப்பாட்டம்ங்கிறது கும்மி, அதுவும் வள்ளி ஆட்டம். இன்னொருத்தர் ஒரு படமெல்லாம் வரைஞ்சி இவர் தான் எங்கள் முப்பாட்டன் பாரு ஒருத்தர், அவர் பேர் என்ன, சீமான். அவர் என்னைக்காவது இந்த வள்ளியாட்டத்தெல்லாம் போய் பேசியிருக்காரு? ஏங்க அவரை தேவையில்லாமல். இல்லை, அவர் தானே சொல்கிறாரு. இப்போ வள்ளி முருகன் சம்மந்தப்பட்டது இல்லை. ஆமாம். அவர் வேற தனியாக கிளம்பி ஒரு நடனத்தை போட்டுற போறாரு. நீங்கள் அவர் அப்புறம் கடைசியில் சொல்லுவார், இந்த வள்ளி யாரு தெரியுமா, என் முப்பாட்டியும் பாரு. வாய்ப்பு இல்லாத, ஏன்னா அவர் இந்த மாதிரி பல சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறவர். ஸோ அப்போ இந்த கும்மியில் இந்த வள்ளியாட்டம் முதங்கக்கூடியது கும்மியில் இவ்வளோ பிரசித்தி பெற்று இருக்குங்கக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரு வயலுக்கும் தெரியாது. அப்போது இந்த தேசத்தின் கலை என்ன, தமிழின் அடையாளம் என்ன, இதை தேடி தேடி ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ காந்திக்கு சரியா போச்சா? இன்னொன்று என்னது, திமுக கூப்பிட்டோன்னு உள்ள அயோக்கிய பயலம் மட்டும் வரான்னு இந்த ஆள் இப்படி அவனுக்கு பிரைஸ் கொடுத்துருக்காரு. ஜுபைர் ஏற்கனவே இந்த ஆள் மேலே பல கேஸ் இருக்கு. ஆமாம்.
பல கலவரங்களுக்கு இந்த ஆள் காரணம்னு இந்த ஆள் மேலே கேஸ் இருக்கு. இவனுக்குள்ள ஃபேக்ட் செக்கரை எப்படிப்பட்ட அயோக்கியத்தனமானது அப்படிங்கக்கூடியதை பலர் வந்து இதுவரை போட்டிருக்காங்க. ஆமாம். அப்போ இந்த ஜுபைரை கூப்பிட்டு கொடுப்பதற்கு காரணம் என்ன? சரி, தமிழ்நாட்டில் உனக்கு வேற யாரும் கிடைக்கல, அதான் இப்போ இவர் கலவரங்கள்லையும் தடுத்திருக்கிறார் அப்படிங்கிற. அப்போ இவனே பல கலவரங்களில் இன்வால்வ் ஆயிருக்கான்னு மேலே கேஸ் இருக்க. ஆமாம். அப்போ நீ என்ன டியூ டெலிஜென்ஸ் பார்த்த? அப்போ தெரிந்து தானே கொடுத்துருக்க. நிச்சயமாக. கோட்டையை மீற துளுக்கணையை தான் போட்டு தள்ளினேன். ஆமாம். கோட்டை தானே. ஆமாம். சரி, இப்போ அந்த அவார்டை இவனுக்கு கொடுத்துருக்க. ஆமாம். சரி, இவன் எந்த இடத்துல துலுக்கம் பண்ண அயோக்கியத்தனம்னு இவன் அவனுக்குள்ள ஆல்ட்டில் என்னைக்கு காணிச்சிருக்கான்? கிடையாது, காணிச்சதே கிடையாது. கிடையாது. முதல்ல அமீர் ஆத்மாவே உன்னை வந்து செருப்பால் அடிக்க மாட்டாப்ப. நிச்சயமாக. பட் அமீர் மேலே எனக்கு பல அபிப்பிராய பேதங்கள் உண்டு. நான் இப்போ அதை இங்கே கொண்டு வர விரும்பலை. ஆனால் நீ எந்தக்காக அமீரை அடையாளப்படுத்துறியோ அந்த அடையாளத்துக்கு விரோதமான ஆள் இந்த ஆள். ஆமாம். அப்போ கரப்பியை சொன்னது ஞாபகப்படுத்துங்க. அயோக்கியன்னா எல்லாம் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்தேன், யோக்கியம்லாம் இங்கே வந்து சேர்த்தானா யோக்கியனுக்கெல்லாம் நரேந்திர மோடி தேடி தேடி அவார்டு கொடுக்குறாரு. ஊரில் உள்ள அயோக்கியனுக்கெல்லாம் தேடி தேடி ஸ்டாலின் அவார்டு கொடுக்குறாரு. இதுதான் இந்த அவார்டில் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த அவார்டில் நம்ம பார்த்தோம்னா நிறைய ட்ரைபல்ஸ் மத்தியில் வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு இந்த அவார்டு வந்திருக்கு. நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் இது சம்பந்தமான. முன்னாடி வந்து இந்த பத்மா அவார்டு யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் செலிப்ரிட்டிஸோட அவார்டாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போ தான் பத்மா விருதுகள் என்பது அடையாளம் தெரியாத சாதனையாளர்களின் உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது. எங்கள் தமிழாகரர் சாமி தியாகராஜன் ஐயா அடிக்கடி ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லுவார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தன் ஜெயராம் வர்ற அதுதான் தொண்டும்பர். அடிக்கடி சொல்கிறது என்ன, 63 நாயன்மார் கதையை சொல்லும்போது எந்த நாயன்மார் அது சிவபெருமான் இப்போ எனக்கு வந்து இதை செய்ய போகிறான்னு நினச்சா ஐயா அந்த வேலையை செய்தான்? இல்லை, அவன் பாட்டு எதிர்பார்க்காம செய்தான். சிவபெருமான் தானாகவே ஓடி வந்தார். அதுதான்டா தொண்டும்பார் சார் அடிக்கடி. கண்டிப்பாக. அப்போது இந்த அவார்டு வரும்னு தெரிஞ்சு இவங்க யாரும் எழுதலை. பத்ரப்பனுக்கு தெரியவோ போகுது இந்த மாதிரி நம்மளை ஒருத்தன் அவார்டு கூப்பிட்டு, இந்த அவார்டு இருக்குமான்னு கூட அவருக்கு தெரியுமான்னு தெரியாது பாவம் மனுஷனுக்கு. நிச்சயமாக. தொண்டுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம். திமுக காரன் போஸ்ட் ஒட்டுவான். எப்படி போஸ்ட் ஓட்டுவான் அப்படின்னு சொன்னான்னா, தலைவா தொண்டு செய்ய எங்களுக்கு ஆணையிடன்னு போஸ்ட் ஓட்டுவான். என்ற தொண்டுங்கக்கூடியதை பிரதிபலன் எதிர்பார்க்காம தானா செய்கிறது தொண்டுடா. இன்னொருத்த ஆணையிட்டு செய்து அதுக்கு பேர் கூலின்னு பேர்ற. இவன் யாருக்கு கொடுத்துருக்க? அதனால தொண்டை மதித்து ஒரு புராணம் இந்த உலகத்திலேயே இருக்கும்னா அது பெரிய புராணம்னு நம்ம தமிழாகரர் சொல்லுவார். அந்த பெரிய புராணத்தின் வழியில் மோடி ஆட்சி செய்கிறார். எனக்கு ஆணையீடு செய்யணும் போஸ்ட் ஒட்டுறோம் வழியில் இவன் வேலை செய்கிறான். அது தமிழ் வழக்கம் இல்லை. இது என்ன வழக்கம் அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னு சொன்னால், நீ என்ன நீ கட்டளையிடு நான் செய்கிறேன்னு எங்கெங்கெல்லாமோ எழுதி வச்சிருப்பான் அந்த ரோட்டில். பார்த்துருக்கீங்களா? ஆமாம்மா, பார்த்துருக்கேன். ஆட்டோவுக்கு பின்னாடி எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே எழுதி. ஆமாம். ஏன்னா அவர் என்ன நீ நான் ஆட்டுக்குட்டிகளே. ஆமாம். ஏன்னா அவர் வந்து மேய்ச்சிட்டு போவார். அப்போ ஆட்டுக்குட்டி என்னென்னா இவர் சொல்கிற மாதிரி போகணும். இவர் சொல்லாமல் ஒரு ஆட்டுக்குட்டி தனியாக போயிடுச்சுன்னா அது சொல்லி முடிஞ்சுது. ஸோ அந்த பண்பாடு நான் சொன்னதை நீ கேட்டாத்தான். இங்கே அப்படி இல்லை. என் இஷ்டத்துக்கு நான் செய்கிறேன் ஐயா, ஆனால் நான் செய்வது மேலாக இருப்பதுனால் அந்த இறைவன் எனக்காக இறங்கி வர்றேன். இங்கே இறைவன் தான் நீ இடவு பக்கம் திரும்பணும் அளவு பக்கம் திரும்பணுமான்னு ரிமோட் கண்ட்ரோல் அடிக்கிறது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு சிவிலைசேஷனல் வார். இது அந்த திருத்தொண்டர் தொகையை பின்பற்றக்கூடிய ஒரு ஆட்சி இருந்ததுனால் அவர் கண்டு இவங்கள்லாம் படுவாங்க. இது அவரே சொல்லியிருக்கார்ல, நான் தான் கிறிஸ்தவம்னு. ஆமாம். அவர் மயம் போய் அங்கே அந்த லயலா காலேஜில் போய் பேசிட்டு வந்திருக்கா அப்படி இல்லை. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த சிந்தனை தான் இருக்கும். ஒருவருக்கு தேசத்தை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய மேன்மைப்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அவார்டு, இன்னொருத்தனுக்கு தேசத்தை சிதறடிப்பவர்கள் பிரிவினை பேசுவனுக்கெல்லாம் ஒருத்தன் அவார்டு கொடுக்குறான். அப்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு மாநிலம், இந்த மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலம் இப்போ எப்படி நாசமாக இருக்கிறதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
பாஷ்யம்னு ஒருத்தர், ஒரு இளைஞன், வெள்ளைக்காரனுக்குள்ள கொடியை அங்கே இறக்கி திருப்பி தேசிய கொடியை ஏற்றினா நம்ம ஜார்ஜ் கோட்டையில். திருப்பூர் குமரன், செத்தாலும் நான் கீழே விடுறேன், கொடியை நான் விட மாட்டேன். இந்த 2 விஷயத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்ன நாள்? குடியரசு. உலகத்தில் தியாகத்தை பெரிய புராண காலத்தில் இல்லை, அதுக்கு பிற்காலத்தில் சுதந்திர போராட்டம் நடக்கக்கூடிய காலங்களில் கூட இந்த தேசத்துக்காக உயிரை விட்ட தியாகத்தின் அடையாளமாக இருந்தது நம்ம தமிழகம். மருதுபாண்டியர் கோயிலை இடிச்சிடாது, என்ன வேணாலும் கொல்லுன்னு வந்து செத்தது. இப்படி தேசத்துக்காக தியாகம் செய்த ஒரு மண்ணில் தேச துரோகிகளை தேடி தேடி பார்த்து அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், இதைவிட தமிழகத்திற்கு ஒரு அவமானம், ஒரு அசிங்கம் எதுவும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கஷ்டமானது. ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ இந்த பத்மா அவார்டுங்கக்கூடியது சாதாரணமாக முன்னாடி டோக்கன் போட்டு வேண்டப்பட்டவனுக்கும் காசுக்கும் விற்றுக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு உண்மையாக யாருக்கு போய் சேர வேண்டும் என்று தேடி தேடி சாதாரண மனிதர்களுக்கு அதை போக சேர வைப்பது என்பது உண்மைக்குமே தொண்டை வளர்க்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறார். இந்த நாட்டின் அடித்தளம் என்பதே தியாகத்திலையும் தொண்டிலையும் அமைந்தது தான். அந்த ஒரு பலம் இருந்த காரணத்தினால தான் இந்த வேற எல்லா நாடும் படையெடுக்கக்கூடிய அந்நிய சக்திகிட்ட காலில் போய் விழும். நம்ம தான் தொடர்ந்து போராடி இன்னும் பாக்கியே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த அடிப்படை தியாகம், தொண்டு. இந்த தியாகமும் தொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களை தேடி தேடி இந்த அவார்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் உண்மைக்குமே இது பாராட்டக்கூடியது. இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா, ஒரு டாக்டர், ஒரு கிறிஸ்டியன், அந்த லேடி, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அவார்டு வந்திருக்கு. கர்நாடகான்னு சொல்லி அதை பற்றி யார் வேணாலும் பேசக்கூடும். ஆனால் அவங்க வேலூர் சிஎம்சியில் தான் ஒர்க் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டதுக்கப்புறம் தீக்காயம் ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு வேண்டும் என்பதற்காக வேலை செய்தவர் அந்த அம்மா. அந்த டிபார்ட்மெண்ட்டே வேலூர் சிஎம்சியில் அந்த அம்மா தான் ஏற்படுத்தினாங்க. அந்த லிஸ்ட்டில் அவங்க பேரை கூட நான் பார்த்தேன். ஸோ இப்படி மத துவேஷத்தையோ பாகுபாடுகளையோ மூடியவர்கள் பார்க்கல. தெய்வம் பார்த்துருக்கான் பாருங்கள், பயங்கர துலுக்கணு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு? துலுக்கணு சந்தோஷப்படுத்துறதுக்கு தானே. ஆமாம், நிச்சயமாக. அப்போ மத அரசியலையும் விருதை வைத்து செய்யலாம். ஆனால் மதத்தை அப்பாற்பட்டு தேசமும் மாணவ சேவையும் பெரியது என்பதை நிரூபிக்கக்கூடிய மாதிரியான செங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது திருக்குறள். இது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அதுக்குள்ள அர்த்தம் தெரியும். தமிழ்நாட்டில் அது தெரியறதுக்குள்ள வாய்ப்பு குறைவு. ஏன்னா நமக்கு வேறு கோன்மை தான் நமக்கு தெரியும். அதனால் அந்த செங்கோலை பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் கொண்டு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த தர்மம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் அப்படி பார்த்து கொடுக்குறாரு. அதையே வந்து கேவலப்படுத்தினவனுக்கு அதை பற்றி எங்கே தெரிய போகுது? அதனால் தெரிவதற்கான வாய்ப்பில்லை. இது ஒரு கம்பேரிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழன் வழியில் மோடி, தாலிபான் வழியில் ஸ்டாலின், இப்படி தான் நம்ம அதை பார்க்கணும்.